வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அமுதன் ஸ்டோரீஸ். இன்று நாம் பார்க்கப் போகும் கதை பசுவின் குரல். நண்பர்களே, கதைக்குள் செல்வோம். ஒரு அழகிய கிராமத்தில் ராமன் என்னும் விவசாயி வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு நாள் அவரது மனைவி வள்ளியிடம், இன்று நான் வயலுக்கு ஏர் ஓட்டப் போகிறேன், நீ சற்று நேரம் கழித்து உணவு எடுத்து வா என்று கூறிவிட்டு 2 மாடுகளையும் அழைத்துக் கொண்டு வயலுக்கு சென்றார். வயலுக்கு சென்று 2 மாடுகளையும் ஏரியில் கட்டி உழுது கொண்டிருந்த சற்று நேரம் கழித்து ராமனின் மனைவி வள்ளி உணவுடன் அங்கு வந்தார். என்னங்க, கஞ்சி கொண்டு வந்திருக்கேன், வாங்க சாப்பிடலாம் என்று வள்ளி ராமனை அழைத்தார். ராமன், வள்ளி, நான் அங்கே வந்தா நேரம் வீணாகிவிடும், எனவே நான் உழுது கொண்டிருக்கிறேன், நீ வயலின் 4 மூலைகளிலும் வந்து நில், வளைவுகளில் திரும்பும் நேரத்தில் கஞ்சை அருந்து கொள்கிறேன் என்று ராமன் கூறினார். வள்ளியும் ராமன் திரும்பும் இடங்களில் சென்று நின்று அவருக்கு கஞ்சை கொடுத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது ராமனை பார்த்த பசு, என்ன ராமா, உணவு அருந்த கூட நீ அமராமல் உழுது கொண்டிருக்கிறாய், இன்னும் சிறிது நேரத்தில் உன் உயிர் போகப் போகிறது, அது தெரியாமல் நீயும் உணவை அமர்ந்து நிம்மதியாக உண்ணாமல் எனக்கும் சற்று நேரம் காலார ஓய்வு கொடுக்காமல் நேரத்தை மிச்சம் செய்வதாக எண்ணி உழுது கொண்டிருக்கிறாய் என்றது பசு. பசு கூறி சில நிமிடங்களில் ராமனை பாம்பு தீண்டியது. ராமன் அப்பொழுது உயிரிழந்தார். இதை பார்த்துக் கொண்டது இந்த இறைவன். பசு இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் மனிதர்களிடம் எதிர்காலத்தை சொல்லி மனிதர்களால் நிம்மதியாக வாழ முடியாது என்று எண்ணினார். எனவே பசுவின் குரல் பறிபோனது. முந்தைய காலங்களில் மனிதர்களைப் போல பேசிக் கொண்டிருந்த பசு இப்பொழுது மற்ற விலங்குகளைப் போல பேசாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கதையை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.